மரணம், அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று நீங்கள் ஒருபோதும் யோசிச்சதுண்டா? ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சந்திக்கும். பின்னர் அவரை கபூரில் அடக்கம் செய்வார்கள். அனைவரும் விட்டு சென்ற பிறகு அவர் தனியாக அந்த கபூரில் இருப்பார். அப்போது 2 மலக்குகள் அவரிடம் வருவார்கள். அவர்கள் கேட்பார்கள், உன் இறைவன் யார்? உன் மதம் என்ன? இந்த மனிதர் யார்? ஒரு நல்ல மனிதன் சொல்வான், என் இறைவன் அல்லாஹ், என் மதம் இஸ்லாம். அவருக்காக கபூர் ஒளியாகும். ஆனால் ஒரு தவறான மனிதன் பதில் சொல்ல முடியாது. அவருக்கு கபூர் இருளாகவும் கஷ்டமாகவும் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கபூர் என்பது சொர்க்கத்தின் ஒரு தோட்டமாகவும் அல்லது நரகத்தின் ஒரு குழியாகவும் இருக்கும். அதனால் இந்த உலக வாழ்க்கை ஒரு தயாரிப்பு. கபூர் வாழ்க்கைக்காக நம்மை தயாராக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் கபூர் வேதனையில் இருந்து பாதுகாப்பானாக. ஆமீன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள்.